ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ண சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கேஸ் சிலிண்டரோட செட்டிங்ஸ் ஆன் பண்ண போறோம். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பில்லிங் போய்க்கோங்க. பில்லிங்ல F12 கொடுத்து செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஹோம் ஸ்கிரீன்ல வந்து Ctrl+Shift+A கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மெனு மாஸ்டர் செட்டிங் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் வந்து பாப்பப் ஆகும். அதில் கிறிஸ்டல் ரிப்போர்ட் போகிறேன். கிறிஸ்டல் ரிப்போர்ட் போனோம்னா கஸ்டமர் மாஸ்டர் அதை கொடுத்தோம் அப்படின்னா எம்டி சிலிண்டர்னு ஒரு ஆப்ஷன், எம்டி சிலிண்டர் ஸ்டாக் ரிப்போர்ட், அதை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் டூல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் போகிறேன். ப்ராடக்டில் புதுசாக ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியன் கேஸ் சிலிண்டர் 17 kgன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நான் புது ப்ராடக்ட் போடுறேன். என்ன ப்ராடக்ட் போடுறேன்னா அதே இந்தியன்ல கேஸ்ல வந்து 21 kg போடுறேன். அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ ப்ரைஸோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கல்ல, இந்த கேஸ் சிலிண்டர் இந்த என்ட்ரி பண்ணுறீங்கல்ல, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்டின்னு ஒரு காலம் இருக்கும் நமக்கு. நீங்கள் அந்த கேஸ் சிலிண்டர் செட்டிங்ஸ் ஆன் பண்ண உடனே நமக்கு இந்த எம்டி காலம் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதனால இந்த எம்டி காலம்ல மட்டும் 1 கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எம்டி ஐட்டம் இருக்குல்ல, அங்கே 1 கொடுத்துக்கணும். நீங்கள் எப்போ கேஸ் சிலிண்டர் கிரியேட் பண்ணாலும் அங்கே 1 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா நம்ம சாஃப்ட்வேரை வந்து அவங்க புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து கஸ்டமர்லாம் ஏற்கனவே இருப்பாங்க. ஆனால் நம்மள்ட்ட சாஃப்ட்வேர் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஆனால் கஸ்டமரை நான் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். புதுசாக கஸ்டமர் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் அவங்க வந்து அந்த கஸ்டமர் வந்து ஏற்கனவே வந்து சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. நம்ம சாஃப்ட்வேரில் புதுசாக இப்போ புதுசாக யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டு அதை தான் என்ட்ரி போட போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா என் புது கஸ்டமர் கிரியேட் பண்ணிட்டேன். புது கஸ்டமர் நேம் வந்து ரஜினி. ஏரியா இருந்தால் எந்த ஏரியான்னு கொடுக்க போகிறோம். நான் வந்து பல்லாவரமே கொடுத்துக்கிறேன். பல்லாவரம். மொபைல் நம்பர் தான் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எது கொடுக்குறோன்னா அவங்க ஏற்கனவே வந்து நம்ம சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம சாஃப்ட்வேரை மட்டும் புதுசாக யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஏற்கனவே வச்சுருந்தாங்க, பேலன்ஸ் வச்சுருந்தாங்க, நம்ம என்ட்ரி போட போகிறோம். என்ட்ரி நான் போட்டுட்டேன். இப்போ F1 கொடுத்தா இந்த கஸ்டமர் சேவ் ஆகிடுவாரு. இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து எம்டி வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போதான் வந்து புதுசாக நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா எம்டி வச்சிருந்தாங்கன்னா என்ட்ரி போட வேண்டியதாக இருக்கும். அந்த என்ட்ரி எப்படி போடுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் போடுறோம்ல, டிரான்சாக்ஷனில் அவுட்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வர்ட் ஸ்டாக் அவுட்வர்ட்னு. நான் அவுட்வர்ட் போகிறேன். ஏற்கனவே வச்சிருக்க எம்டியாக தான் நம்ம என்ட்ரி போட போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டேட்டை மட்டும் முன்னாடியே கொடுத்துக்கோங்க. கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கஸ்டமரை சூஸ் பண்ணும்போது எந்த கஸ்டமரோ பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மள்ட்ட 2 ப்ராடக்ட் இருக்கு கேஸில். நான் 2 ப்ராடக்ட்டுமே அவர்கிட்ட எம்டி இருக்க மாதிரி காட்ட போகிறேன். இதில் வந்து 5 எம்டி வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுவோம்ல, அதுலேயும் வந்து ஒரு 4 எம்டி வச்சிருக்காரு. இது வந்து 2த்துக்கும் கொடுத்துட்டு F1 கொடுத்தேன்னா இது எனக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சிஸ்டமை எப்படி பில் போடுறதுன்னு சொல்லி தர போகிறேன். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா பில்லிங் செக்ஷன் போறீங்க. பில்லிங் செக்ஷன் போனதுக்கப்புறம் எந்த கஸ்டமர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து புதுசாக கிரியேட் பண்ண கஸ்டமரை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க நேமு மொபைல் நம்பர் எல்லாம் வந்துருச்சு. ஏற்கனவே பேலன்ஸ் எவ்வளோ வச்சிருக்காருன்னு வந்துருச்சு பாருங்க. 12,000 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சிருந்தாரு, அதுவும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ப்ராடக்ட் இப்போ கேஸ் சிலிண்டர் பில் பண்ண போகிறோம்.
கேஸ் எந்த கேஸ் வாங்குறாரோ அந்த கேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 21 kg தான் வாங்குறாரு, போடுறேன். எவ்வளவு வாங்க போறாரு? புதுசா வந்து 3 கேஸ் இறக்குறாரு. அதே மாதிரி எம்டி கொடுக்கணும். நீங்க எம்டில கொடுக்கும்போது வந்து எவ்வளவு எம்டி அவர் ரிட்டர்ன் பண்றாருன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 3 வாங்குறாரு, 2 எம்டி கொடுக்குறாருன்னா கொடுத்துட்டு F1 கொடுத்தேன்னா சேவ் ஆயிடும். இப்படிதான் வந்து ஒரு கேஸ் சிலிண்டருக்கான பில்லை வந்து சிஸ்டம்ல போடுவோம். இதே நீங்க போன்ல பில் போட போறீங்க அப்படின்னா அது எப்படி போறதுன்னு சொல்லி தர போறேன். அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா உங்க மொபைல் போன்ல உங்கள்கிட்ட வந்து பில் மாஸ்டர் ஏற்கனவே இருக்கும். அதில் லாகின் பண்ணிக்கோங்க. இதே நம்பர் வச்சு லாகின் பண்ணீங்க அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா இதுல வந்து கேஸ் ஏஜென்சின்னு உங்களுக்கு இருக்குல்ல, இப்படிதான் வந்து லாகின் ஸ்கிரீன்ல வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏஜென்சில இருக்கா ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோங்க. ஏஜென்சில இருந்துச்சுன்னா பிரிண்டர் செட்டிங் வாங்க. பிரிண்டர் செட்டிங் வந்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா பில்லிங் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சிஸ்டம் எப்படி பில்லிங் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து போன்ல எப்படி பில்லிங் பண்ண சொல்லி தர போறேன். அது நீங்க பில்லிங் போறீங்க. பில்லிங் போயிட்டு கஸ்டமர் எந்த ஏரியா சூஸ் பண்ணீங்க அந்த ஏரியா பாருங்க. பல்லாவரம் தான் சூஸ் பண்ணேன். போனேன்னா ரஜினி ஏற்கனவே இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,000 1200 பேலன்ஸ் ஏற்கனவே இருக்கு. அதுவும் காட்டுது பாருங்க. இப்போ அதே ரஜினிக்கு தான் போடுறேன். ப்ராடக்ட் பார்த்தோன்னா கேஸ் சிலிண்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 21 kg போட்டு காட்டினேன். இப்போ 17 kg போடுறேன். 17 kg கொடுத்துட்டு இதுல எத்தனை வாங்குறாங்க? 2 வந்து வாங்குறாங்க புதுசா, 1 வந்து எம்டி இருக்கு. இதை கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சேல்ல பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் 17 kg வாங்குறேன், 2 வாங்குறேன். அதுல கிரெடிட் கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இல்லையா நான் யூபிஐ அது மாதிரி பண்றது அப்படின்னா கிரெடிட் எடுத்துக்கிட்டு ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா யூபிஐல பண்ணிக்கலாம். நான் யூபிஐல இப்போ கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 4000 போடுறேன் அப்படின்னா அந்த 4000 வந்து எனக்கு பில் அது விழுந்துரும். அந்த 4000 கொடுத்துட்டு நான் பில் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு மொபைல் போன்ல வந்து சிலிண்டருக்கு வந்து பில் பண்ணுவோம். இதே அந்த பில் பிரிண்ட் என்ன எடுத்துட்டேன். அந்த பில் பிரிண்ட் எடுத்தது எப்படின்னு உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா நாகவேலன்ற வந்து என் கஸ்டமர், அவருக்கு தான் பில் பண்ணியிருக்கேன். பில் நம்பர் வந்து 165. கீழே பாத்தீங்கன்னா 17 கிலோ வாங்கியிருக்கேன். 17 கிலோ வாங்கியிருக்கேன், 2 சிலிண்டர் வாங்கியிருக்கேன், 6000 ரூபாய் பில்லு. இப்ப அடுத்து கீழே பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து எம்டி ஸ்டாக். அதுல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து அவர் ஏற்கனவே 4 ஸ்டாக் வச்சிருந்தாரு. அவரு 4 ஸ்டாக் வச்சிருந்தாரு. இப்போ வந்து இப்ப அடுத்து வந்து நம்ம புதுசா சிலிண்டர் வாங்குறாருல, புதுசா வாங்கினது வந்து 3 வாங்கியிருக்காரு. ஏற்கனவே 4 பேலன்ஸ் வச்சிருந்தாரு எம்டி சிலிண்டர்ல. ஆனா இப்ப வந்து புதுசா சிலிண்டர் வந்து 3 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுல வந்து எம்டி 2 எம்டி ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. இதுலயே வந்து ஒரு பேலன்ஸ் வச்சிருக்காரு. ஏற்கனவே 4 பேலன்ஸ் வச்சிருந்தாரு. இதுல ஒரு புதுசா ஒரு பேலன்ஸ் வச்சிருந்தாரு. டோட்டலா பார்த்தா 5 பேலன்ஸ் க்ளோசிங்ல வந்துருச்சா. அதே மாதிரி பார்த்தோன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருந்தாருன்னா 125 பேலன்ஸ் வச்சிருந்தாரு. அமௌண்ட் பில் அமௌண்ட் புது பில் அமௌண்ட் வந்து 6000 ரூபாய் பில் அமௌண்ட். அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தோன்னா 6125 ரூபாய் க்ளோசிங் பேலன்ஸ். இப்படிதான் வந்து மொபைல் போன்ல வந்து நம்ம வந்து பில் பண்ணுவோம். சிலிண்டருக்கான பில், கேஸ் சிலிண்டருக்கான பில் பண்ணுவோம். அதுக்கான பில் எடுத்தீங்கன்னா இப்படிதான் இமேஜ் இருக்கும். அடுத்து என்ன சொல்லி போறோம்னா இதே வந்து ரிப்போர்ட் பார்க்கணும், கேஸ் சிலிண்டர் அந்த ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட், அதாவது கேஸ் சிலிண்டர் ரிப்போர்ட் இருக்குல்ல, அது எப்படி பார்க்கணும்னு சொல்லி தர போறேன். அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் போய்க்கோங்க. கிறிஸ்டல் ரிப்போர்ட்ல வந்து கஸ்டமர் மாஸ்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எம்டி கேஸ் ஸ்டாக் ரிப்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைப் ஆஃப் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஒன்னு வந்து ஸ்டாக் ரிப்போர்ட் மட்டும் பார்க்கலாம், அதாவது எல்லா கஸ்டமருக்கான ஸ்டாக் ரிப்போர்ட். அது எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குல்ல, அதை கிளிக் சூஸ் பண்ணிட்டு எந்த ப்ராடக்டான இது பார்க்க போறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா 17 kg 25 kg 21 kg கொடுத்துக்கணும். நான் 21 kg கொடுக்குறேன். இல்ல 17 kg கொடுக்குறேன். 17 kg கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா 17 kg ப்ராடக்ட் வந்து யாரெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னு காட்டும். இப்போ மணிந்தர்கிட்ட வந்து ஒரு ஸ்டாக், அந்த இந்தியன் ஸ்டாக் எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜத் எவ்வளவு வாங்கியிருக்காரு, அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்துடும். அதுலயே இப்படிதான் வந்து நம்ம ஸ்டாக் பார்ப்போம். அதாவது வந்து க்ளோசிங் ஸ்டாக் பார்ப்போம். க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் அவ்வளவுதான் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டீடைல் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா டீடைல் தான் கொடுக்குறீங்க. ஆனா டீடைல் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க கஸ்டமர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எந்த கஸ்டமர் டீடைல் பார்க்க போறீங்க, டீடைலா பார்க்க வேண்டியது இருக்கும்.
நான் என்ன பண்றேன்னா ரஜினி இப்ப நான் புதுசா கிரியேட் பண்ணல அதே கஸ்டமருக்கே நான் பாக்குறேன் ரஜினி கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஒரு 17 கேஜி ஏதாவது வாங்கியிருந்தாருன்னா எத்தனை வாங்கியிருக்காருன்னு அதே வரும். இப்போ பாத்தீங்கன்னா 17 கேஜி வந்து 2 வாங்குறாரு, 2 வந்து இன்புட்ல வந்திருக்கு. ஆனா அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் போயிருக்கு. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, கீழே பேலன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்துடும். ஓப்பனிங் பேலன்ஸ் 5 இருந்துச்சு. இப்போ புதுசா ஒன்று வந்ததுனால 6ஆ மாறிடுச்சு. ரஜினி இந்தியன் கேம் 17 கேஜி டேட்டு என்ன டேட்டு அது கரெக்டா வந்துருச்சு. இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு டீடைல் ரிப்போர்ட் இப்படிதான் பார்ப்போம். 2 டைப் ரிப்போர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். க்ளோசிங் டாக் எப்படி பாக்குறது ரிப்போர்ட்டா, டீடைல் ரிப்போர்ட் எப்படி ஷாக்கா எப்படி பாக்குறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படிதான் வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் ரிப்போர்ட் பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு கேஸ் சிலிண்டருக்கு எப்படி பில் பண்றது சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிப்போர்ட் பார்க்கறது சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.